தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேம்புக்குடி சுங்கச்சாவடியில் அரசு பேருந்தானது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த நின்றபோது அரசு பேருந்தின் ஃபாஸ்டேகில் பணம் இல்லாததால் பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம் திவ்யா. கட்டணம் செலுத்தாததால் அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி சுங்கச்சாவடி அதிகாரிகள் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அரை மணி நேரமாக அவதிக்கு உள்ளாகப்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கும்பகோணம் தஞ்சாவூர் இடைநில்லா பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது அரசு பேருந்து தஞ்சை விக்கிரவாண்டி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. வேம்புக்குடி சுங்கச்சாவடியில் வந்தபொழுது ஃபாஸ்டாக் முறையில் கட்டணம் செலுத்துவதற்கான வரிசையில் நின்றது. அப்போது அந்த பேருந்து கட்டணம் இல்லாததால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் அந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தி வைத்தனர். அப்போது பேருந்து ஓட்டுநர் சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக அதிகாரி சுங்கச்சாவடி அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பேசினார். இதை அடுத்து அந்த பஸ் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் இந்த பஸ்ஸில் பயணித்த பஸ் பயணிகள் அரை மணி நேரத்துக்கு மேலாக அவதிக்கு உள்ளாகப்பட்டனர். அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகின்றன. திவ்யா.